அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமா? கிராமத்தில் நிறைய பேர்த்துக்கு இது தெரிஞ்சிருக்குங்க. இதுதாங்க கடுகு செடி. நாம் தாளிக்கிறோம்ல கடுகு, அதனுடைய செடிங்க இது. இதே நாம் ஏக்கரா கணக்கில் விவசாயம் செஞ்சோம்னா நல்ல மகசூல் கிடைக்குங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்தில் ரெண்டு செடி தப்பு செடி இருந்ததுங்க. இது 1 கிலோ அளவுக்கு கடுகு வரும். பாருங்க, இதுதாங்க கடுகு செடி. நம்மளும் ஒரு 100 கிராம் அளவில் ஒரு பார்த்திக்கு நம்ம விவசாயம் செஞ்சோம்னா நம்ம வீட்டு செலவுக்கே போதுமானதுங்க. இதுதாங்க கடுகு. நாம் பழுத்து விட்டது காய் இந்த மாதிரி பழுப்புத்தன்மை வந்ததுமே நாம் செடியை நாம் பிடுங்கி ஒரு 3 நாள் நாம் அவிய வைக்கணுங்க. நல்லா பழுத்துக்கும். நம்ம கொத்தமல்லி மாதிரியே தான் இதுவும் தயார் செய்யணுங்க. இந்த மாதிரி சிகப்பு நிறமாக இருக்கும். 3 நாள் அவிய விட்டு நாம் இதை தயார் செஞ்சோம்னா கருப்பு கலருக்கு வந்துருங்க. பாருங்க, 2 செடி தான். இது 1 கிலோவுக்கு வரும் கடுகு. நாம் இதை விவசாயம் செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம வீட்டு செலவுக்கு இதை செஞ்சுக்கலாங்க. போதுமானது கடுகு கிடைக்கும். இதே மாதிரி தான் சோம்பும் சிறிதளவு நம்ம விவசாயம் செஞ்சோம்னா அதுவும் விளைச்சல் நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். கடுகு செடி காய் பாருங்க, கொத்து கொத்தாக இருக்குது. இதுதான் கடுகு. மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.